நம்ம கண்ட்ரியிலேருந்து அதர் கண்ட்ரீஸில் லீகலாக என்ட்ரு ஆகிறதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரூஃப் தான் பார்த்திங்கன்னா அந்த வீசா. H1B வீசா அப்படின்னா என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரீஸ்லேருந்து வந்து ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ்க்கு டெம்பரரியாக கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரூஃப் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீசா, இந்த H1B வீசா. இந்த H1B வீசா வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்த பிறகு நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இந்த H1B வீசா கொடுக்கறத வந்து கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் அமெரிக்காவுக்கும் சரி நம்ம கண்ட்ரிக்கும் சரி என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம கண்ட்ரியில் பார்ப்போம். இப்போ நான் வந்து ஃபாரினில் போயிட்டு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அங்கேருந்து நான் சம்பாரித்து பணத்தை என் வீட்டுக்கு அனுப்புவேன். அந்த பணத்தை என் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா செலவழிப்பாங்க. ஸோ அங்கே என்னால் சம்பாதிக்கவே முடியல அப்படின்னா இங்கே என்னால் பணம் அனுப்ப முடியாது. ஸோ நான் யூஎஸில் சம்பாரித்து இங்கே அனுப்பக்கூடிய பணத்தை தான் பார்த்தீங்கன்னா ரெமிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ரெமிட்டன்ஸ்ன்றது குறைய ஆரம்பிச்சிடும். இதனால பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் உண்டாகும் எக்கனாமி வைஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் கம்பெனிஸ் அமெரிக்காவில் நிறைய கான்ட்ராக்ட்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. இந்த கான்ட்ராக்ட்ஸ்லாம் பிரேக் டவுன் ஆனிச்சு அப்படின்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ரெவன்யூ ட்ராப் ஆகும். இதனால நம்ம கண்ட்ரிக்கு பெரிய பாதிப்பு இருக்கும். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ரிசர்வ், அதாவது ஆர்பிஐ மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டே வர ஆரம்பிச்சிடும். பிகாஸ் அங்கேருந்து வரக்கூடிய டாலர் நமக்கு கம்மியாயிரும். இதனால பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த ரிசர்வ் வந்து கம்மியாயிரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கே ஒரு பெரிய ப்ராப்ளம்ஸை உண்டு பண்ணும் இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ் குறைஞ்சிச்சு அப்படின்னா. H1B வீசாவை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறதுனால என்னென்ன இம்பாக்ட்ஸ்ன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். அண்டில் தென் பாய்.